நமக்கு ஆஃபர் புக்கிங் தான் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்குதுங்க. அதாவது 4 சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பார்த்தீங்கன்னா 1000னும், ஹைப்ரோ ஹேர் கட்டு ஃபேஷியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700க்கும் வந்து போட்டிருந்தோம். அந்த ஆஃபர் தான் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் கேட்குற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, "உனக்கு என்ன 4 சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணால் ரூ. 1000 சம்பாதிச்சுக்குவ. உனக்கு என்ன அதில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு." அதே மாதிரி 4 க்ரீமை போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா ரூ. 500 ரூ. 1000 அசால்ட்டாக சம்பாரிச்சிட்டு போகிற. நீ என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமாக படுற அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 4 சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார எவ்வளோ இடுப்பு வலிக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கும் கரண்ட் சார்ஜ் இருக்குது, சேஃப்டி பின் சார்ஜ் இருக்குது, எங்களோட உழைப்பு இருக்குது. நின்றுட்டு பண்ணாலும் உட்காந்துட்டு பண்ணாலும் நம்மளுக்கு இடுப்பு வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது எல்லாமே இருக்குது. இது போக பின்னூசி 4 தடவை கையில் ஏறுச்சுன்னா அந்த கையில் வந்து அடுத்தது நம்ம ஒரு வீட்டு வேலையை செய்யும்போது அந்த கை எப்படி வலிக்கும், அந்த குத்துன இடம் ஒரு 4 நாளைக்கு வலிக்கும். அதே மாதிரி இந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஒரு தடவை தான் பண்ணிக்கிறீங்க, மந்த்லி ஒரு தடவை பண்ணிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு பெரிய இது இல்லை. நாங்கள் வந்து கண்டினியூவாக ஒரு நாளைக்கு ஒரு 4 ஃபேஷியல் எடுக்கிறோன்னா அந்த 4 ஃபேஷியலுக்கும் வந்து க்ரீம் யூஸ் பண்ணும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான். அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 ஃபேஷியல் 5 ஃபேஷியல் எடுக்கும்போது எங்கள் கையெல்லாம் என்ன மாதிரி ஆயிரும் தெரியுமா? அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் எவ்வளோ தூரம் வரும்னு தெரியுமா? ஸோ நாங்கள் அதோடவே எங்களுக்கு கை கழுவுனோன்னாலுமே நாங்கள் என்ன தான் ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சாப்பிடும்போது அந்த க்ரீமோட ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். சரியாக சாப்பிட முடியாது. நீங்கள் என்னமோ ஈஸியாக வந்துட்டு சொல்லிடுறீங்க. பட் நீங்கள் பே பண்ணுற பேமெண்ட் எல்லாமே எங்களோட உழைப்புக்கு, எங்களோட உடல் உபாதைகளுக்குன்னு தானே வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு மேலே யாரையும் வந்து இந்த மாதிரி பேசாதீங்க. எல்லா வேலையிலையுமே கஷ்டம் இருக்குது. ஒரு பெட்ரோல் பங்க்லினாலும் அந்த பம்ப் எடுத்து அந்த வண்டியில் போட்டு அதை பிடிச்சி அது அது வந்து ஃபில் பண்ணுறது அதுவுமே கஷ்டமான வேலை தான். நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு என்ன நின்றுட்டுருக்காங்க, உட்காந்துட்ருக்காங்க, பெட்ரோல் அடிக்கிற வேலை தானே, அதை தூக்கி 4 அடி அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு. பட் அதனோட கஷ்டம் நமக்கு தான் தெரியும். நம்ம போய் 4 தடவை அதை தூக்கணுன்னா அந்த பம்பை தூக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குங்க. அசால்ட்டாக யாரையும் பேச வேண்டாம் நம்ம.